எம்ஜிஆருடன் இருந்தவர்களே உண்மையான கம்யூனிஸ்ட் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசினார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் வேண்டும் என்று கேட்பதற்கும் ஸ்டாலினிடம் அனுமதி வாங்கி பேச வேண்டிய நிலை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றும் தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் என்ன தவறு எனவும் கேள்வி எழுப்பினார். கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையோடு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் மறந்துவிட்டு முத்தரசன் தங்களை விமர்சனம் செய்வதாக தெரிவித்தார். ஆணவ கொலை திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவருடைய அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. கொள்கை வேற கூட்டணி வேற. இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கை தான். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா? அதைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் என்று கூறும் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆயுளே 7 மாதமே இருப்பதால் அதை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை என்றார். அரசியல் கால் பிடிச்சோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கார். நீ ரத்து தான் பண்ண முடியும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை தொடரும். அதிமுக ஆட்சியில் இந்த லேப்டாப் கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. இப்ப ஸ்டாலின் பேசுறார் 20 லட்சம் பேருக்கு கொடுக்கணும். எங்க கொடுப்ப? இன்னும் இருக்கிறது ஒரு 7 மாசம். உனக்கு ஆயிலே 7 மாசம் தான். 7 மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? நேற்றைய பரப்புரையின் இறுதியாக சிவகாசியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி பட்டாசு தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது அதனை அதிமுக ஆட்சி பாதுகாத்ததாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை 140 விருதுகள் பெற்றதாக குறிப்பிட்ட அவர் ஊழல் செய்வதற்கு விருதுகள் கொடுத்தால் அது திமுகவிற்கு தான் கிடைக்கும் என்றார். மத்திய அரசிடம் போராடி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறும் திறமை அதிமுகவுக்கு மட்டுமே உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பிரதான தொழில் பட்டாசு உற்பத்தி. அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். உள்ளாட்சி துறையில் மட்டும் சிறப்பாக நிர்வாகம் செஞ்சு தேசிய அளவில் இந்திய அளவில் 140 விருதுகளை பெற்று சாதனை படைத்தது அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சியில இந்த ஊழல் திமுக ஆட்சியில விருதுகளை பெற்றுட்டாங்களா? விருதுகளை பெறுவாங்க. ஊழல் செய்வதற்கு விருதுகள் கொடுக்கணும் திமுக பொருந்தும்.